பராசக்தி படம் பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டு தான் படம் சூப்பராக இருக்குது. படத்தில் எனக்கு ஒரே ஒரு குறைன்னு சொல்கிறத விட கொஞ்சம் எங்கே லேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் அந்த யார் என்ன சொல்கிறது ஹீரோ ஹீரோயின் இவங்களை பற்றி காமிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க தம்பி பற்றி காமிச்சிட்டு இருப்பாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு இன்னும் அந்த மொழி போராட்டத்தை பற்றி இன்னும் நிறைய காமிச்சிருக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்டாக போய் தனித்தனியாக அது மாதிரி காமிச்சிருக்கலாம். நிறைய பேர் இதுக்குன்னே நிறைய பேர் வந்து நிறைய தியாகலாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் வந்து படித்தேனே. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு ராஜேந்திர சிலை இருக்குல்ல, அங்கே தான் நான் வந்து காலேஜில் கேம்பஸில் செலக்ட் ஆனப்போ தொட்டு கொடுத்து வந்தேன். அந்த சிலை வந்து எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சிலை. ஆனால் அவரும் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்து தான் மொழி போராட்டத்துக்கோசம் போராடினப்போ அவர் துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க போல் 1964-62. அதனால தான் அங்கே வந்து சிலை வச்சுக்கிறாங்கன்றத ரொம்ப சொன்னோம்ல, அந்த கமாண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஓகே, நிறைய பேர் இது மாதிரி மொழி போராட்டத்துக்கோசம் இறந்தாங்கன்றது இந்த படத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஒரு அந்த என்ன சொல்கிறது பூஸ்டப்பாக இருக்குது. நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், மொழிக்கோசம் என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கணும். ஏன்னா நம்ம மொழி தான் நம்மளுக்கு உணர்வு தூண்டுது, நம்ம பேசுறதுலேருந்து நம்ம சிந்திக்கிறதுலேருந்து எல்லாமே. ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய என்ன சொல்கிறது வாழ்த்துக்கள். எவ்வளோ பேர் இதுக்கோசம் உயிர் நீத்தாங்களோ அவங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்திக்காரங்களுக்கு எதிர் கிடையாது, இந்திக்கு எதிர் கிடையாது, இந்தியை வந்து எங்கள் மேலே திணிக்காதீங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது எல்லாரும் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் அதுக்கோசம் யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்கள நம்ம முன்னாடி வந்து இப்போ திரும்ப நிறுத்தியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் வந்து நீங்கள் பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருந்தது சொல்லுங்கள். போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்குது படம். ஏன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ஜனநாயகம் வரல, அதனால கொஞ்சம் நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. தலைவர் வருவாட்டா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பராசக்தி படத்துக்கு ரிவ்யூ சொல்ல ஒருத்தர் டிவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு போறாரு.